வசனம். इन दिनों में परमेश्वर के लोग वचन के ध्यान के लिए लिया गया वचन 3 யோவான் तीसरी यूहन्ना 2வது வசனம் வாசிங்க. दूसरा वचन पढ़िए. 3 யோவான் 2வது வசனம். हे प्रिय, मेरी ये प्रार्थना है कि जैसी तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. பிரியமானவனே, हे प्रिय, உன் ஆத்மா வாழுகிறது போல जैसे तू आत्मिक उन्नति कर रहा है நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. அப்போஸ்தலனாகிய யோவான் प्रेरित यूहन्ना காயு அப்படின்னு சொல்ற ஒரு தேவ மனுஷனுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை. गयुस नामक एक परमेश्वर के व्यक्ति को लिखता है ये चिट्ठी. பழைய ஏற்பாட்டு காலங்களில் पुराने जमाने में இந்த நிருபங்கள் எழுதப்பட்டது. एक சாரி, புதிய ஏற்பாட்டு காலத்துல நிருபங்கள் எழுதப்பட்டது, கடிதங்கள். नए नियम में चिट्ठियां लिखी जाती थी. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ये प्रेरित यूहन्ना அவர் எழுதின 3 நிருபங்கள்ல उन्होंने लिखी हुई ये 3 चिट्ठियों में இந்த 3வது நிருபத்துல इस तीसरी पत्री में காயு என்கிற தேவ மனுஷனுக்கு எழுதின ஒரு வார்த்தை, गयुस नामक एक परमेश्वर के व्यक्ति को लिखा गया हुआ ये पत्री. பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல ए प्रिय, मेरी ये प्रार्थना है कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. அப்ப இந்த காயு என்கிற தேவ மனுஷன் जो गयुस नामक परमेश्वर का व्यक्ति था அவர் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், वो यूहन्ना कहता है நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். तू सच्चाई में चलता है इसका गवाही मुझे दी गई. காயுவை குறித்து மற்றவர்கள் இந்த யோவானிடத்துல போய் சாட்சி கொடுக்கிறார்கள். गयुस के बारे में इस यूहन्ना के पास जाकर लोग गवाही देते हैं. அவன் சத்தியத்தின்படி நடக்கிறார். वो सत्य में चलता है. யோவான் சொல்லுகிறார், यूहन्ना कहता है என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படும் போது உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் ஒண்ணும் இல்ல. जब मैंने सुना कि मेरे बच्चे सत्य में चलते हैं तो इससे बढ़कर मुझे किसी बात की आनंद नहीं है. நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். जो भी कुछ तू उन भाइयों के साथ करता है जो परदेशी है उन विश्वासी के रूप में करता है, सब सच्चाई से करता है. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். वे तेरे बारे में कलीसिया में तेरे प्रेम के विषय गवाही दी. 3 காரியங்களை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 3 बातें हम यहाँ पर पढ़ते हैं. காயுவை குறித்து யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, गयुस के बारे में यूहन्ना प्रेरित कहता है அவர் சொல்லுகிறார், சத்தியத்தின்படி நான் நேசிக்கிற பிரியமான காயு. ये सत्य के अनुसार सत्य में प्रिय गयुस. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு. हे प्रिय गयुस जिसमें मैं सच्चा प्रेम रखता हूँ. அநேகர் நினைப்பார்கள், कई लोग सोचते होंगे ஊழியக்காரர்கள் முன்னாடி மாடி இல்ல, இப்ப நம்ம நேசிக்கிறது கிடையாது. सेवक लोग पहले जैसे नहीं है, अभी हमसे प्रेम नहीं करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ஊழியக்காரர்கள் சத்தியத்தின்படி வாழ்கிற மக்களை நேசிப்பார்கள். सच्चा सेवक केवल सत्य पर चलने वाले लोगों पर प्रेम करेंगे. பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் யாரிடத்துல காசு பணம் இருக்கிறதோ அங்கே போய் ஒட்டி கொள்வார்கள். धन के लिए पैसे के लिए सेवा करने वाले जहां पर पैसा होगा वहां पर जाकर चिटक जाएंगे. உண்மையான ஊழியக்காரர்கள் காசு பணத்தை கண்டு ஒட்டி மயங்குகிறவர்கள் அல்ல. लेकिन सच्चा सेवक लोग पैसा देकर बेहोश होने वाले सेवक नहीं होते हैं. அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்களா? क्या वे सत्य के अनुसार चलते हैं? வசனத்தின்படி நடக்கிறார்களா? क्या वो वचन के अनुसार चलते हैं? கர்த்தருடைய வழிகளில் முன்னேறுகிறார்களா? क्या वो परमेश्वर के मार्ग में आगे बढ़ते हैं? இவர்களை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. ऐसे लोगों को देखते समय सेवकों का मन फूल उठता है. யோவான் சொல்லுகிறார், यूहन्ना कहता है காயுவை பார்த்து गयुस को देखकर நீ சத்தியத்தின்படி நடக்கிறாய் என்று உன்னை குறித்து ஜனங்கள் சாட்சி கொடுத்தார்கள். लोगों ने तेरे बारे में ये गवाही दी कि तू सचमुच सत्य पर चलता है. அதை கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. उसे सुनते ही मैं बहुत आनंदित हुआ. முதலாவது இந்த காயு சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன். सबसे पहले गयुस परमेश्वर की सत्य में चलने वाला व्यक्ति. இரண்டாவது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, दूसरा उसके बारे में लिखा गया है நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் நீ உண்மையாய் இருக்கிறாய். तुम जो भी भाइयों के साथ और जो परदेशी के साथ करता है सब विश्वासी रूप से करता है. அது விசுவாசியாய் இருந்தாலும் சரி, அந்நியராய் இருந்தாலும் சரி, भले वो विश्वासी हो या परदेशी हो, எல்லாருக்கும் நீ செய்கிற காரியத்தில் உண்மையாய் இருக்கிறாய். सबके लिए
जो तू काम करता है वो सच्चाई से करता है। இந்த உண்மையை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். इस सच्चाई के कारण मैं आनंदित हूँ। அப்புறம் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறார். तीसरी एक बात कहता है, ஜனங்கள் வந்து உன் அன்பை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். लोग तेरे प्रेम के विषय गवाही दिए। அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு நடுவிலே சாட்சி சொன்னார்கள். उन्होंने कलीसिया के सामने तेरे प्रेम की गवाही दी है। இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ये सब सुनते समय मेरा मन फूल उठा है। ஊழியக்காரருடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. सेवकों का मन आनंदित हुआ। அவர் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. वो कहता है मुझे इससे बढ़कर और कोई आनंद नहीं कि जब मैं सुनूं कि मेरे बच्चे सत्य पर चलते हैं। அந்த சந்தோஷத்தினாலே ஆசீர்வதிக்கிறார் யோவா. इसी आनंद के कारण यूहन्ना आशीर्वाद देता है। பிரியமானவனே, ए मेरे प्रिय, சத்தியத்தின்படி எனக்கு பிரியமானவனே என்று சொல்கிறார். सत्य के अनुसार मेरा प्रिय। தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்களாய் இருந்தாலும், भले कितनी ही गरीब क्यों न हो, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். परमेश्वर के भवन में आकर प्रार्थना करने वाले आशीर्वाद पाए हुए लोग हैं। எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், कुछ लोग कितने भी गरीबी में रहे, தேவனுடைய சமூகத்தில் ஒழுங்கா வருவார்கள். परमेश्वर के सम्मुख में एकदम निरंतर आएंगे। அவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். परमेश्वर के सम्मुख में आकर आंसू बहाते அவர்களை हैं। பார்க்கும்போது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். उनको देखते समय सेवकों का चेहरे में आनंद होती है। மாதத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னேன். महीने में एक दिन उपवास करके प्रार्थना करो करके कहा இன்னைக்கு गया। அநேகருடைய சரீரம் பலவீனப்பட்டபடினால், आज कई लोगों का शरीर निर्बल होने के कारण நீங்கள் உபவாசம் இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, சபையில வந்து ஜெபியுங்கள். आप लोग भले उपवास न करें लेकिन कलीसिया में आकर प्रार्थना करो। இன்னைக்கு அநேகர் இந்த காரியத்தை விட்டு விட்டார்கள். आज कई लोग इसे छोड़ दिए। இந்த காரியத்தை விட்டு விட்டபடினால வீடுகளில் பயங்கர பிரச்சனை. इन बातों को छोड़ देने के कारण परिवार में समस्या। நம்ம கேக்குறோம், हम पूछते हैं, இவர்கள் உண்மையற்றவர்கள். ये सब सच्चा नहीं है। காய உண்மை உள்ள மனுஷன், गयू सच्चा व्यक्ति था, சத்தியத்தின்படி நடக்கிற वो மனுஷன். सच्चाई में चलने वाला व्यक्ति அது था। விசுவாசியா இருந்தாலும் மற்றவர்களா இருந்தாலும் भले वो विश्वासी हो या परदेशी हो, எல்லாருக்கும் ஒரே நியாயம். सबका एक ही हिसाब। பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அல்ல. धनी का एक न्याय और गरीब का एक न्याय नहीं। விசுவாசிக்கு ஒரு நியாயம், அவிசுவாசிக்கு ஒரு நியாயம் அல்ல. विश्वासी को एक न्याय और अविश्वासी को एक न्याय नहीं। தேவனை நேசிக்கிறார்களா? क्या वो परमेश्वर से प्रेम करते हैं? ஆண்டவரை நேசிக்கிறார்களா? क्या वो प्रभु से प्रेम करते हैं? சத்தியத்தின்படி நடக்கிறார்களா? क्या सत्य पर चलते हैं? அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறார். उसी से प्रेम रखता है। அவருடைய அன்பை குறித்து சபை நடுவிலே சாட்சி கொடுக்கிறார்கள். उनकी प्रेम के विषय कलीसिया में गवाही देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த யோவானுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. इस यूहन्ना का मन आनंदित हुआ। யோவான் காயுவை ஆசீர்வதிக்கிறார். यूहन्ना ने गयूस को आशीर्वाद किया। பிரியமானவனே, हे मेरे प्रिय, உன் ஆத்துமா வாழுகிறது போல जैसे तू आत्मिक उन्नति कर रहा நீ है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க वैसे விரும்புகிறேன். ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। எவருடைய ஆத்துமா வாழுகிறது, जिसकी आत्मा उन्नति कर रहा ஒரு है, மனுஷனோ மனுஷியோ जो पुरुष या स्त्री சத்தியத்தின்படி நடக்கிறவளா இருந்தால் அவருடைய ஆத்துமா வாழுகிறது. यदि सत्य पर चले तो उसकी आत्मिक जीवन उन्नति करता है। வேதமே சத்தியம். परमेश्वर ही सत्य है। வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். जो कोई व्यवस्था के अनुसार सच्चाई पर चलते हैं वही खरा व्यक्ति அந்த है। வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். वचन के अनुसार चलने वाले ही धन्य हैं। சத்தியத்தின்படி வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் ஊழியர்களுக்கு சந்தோஷத்தை जो கொடுக்கிறார்கள். सच्चाई पर सत्य पर चलते हैं वो ये सेवकों को आनंद देते हैं। கொடுக்கிற காரியங்கள்ல, देने वाली बातों में, நன்மை செய்கிற காரியங்கள்ல भलाई करने वाली बातों में பட்சபாதம் இல்லாமல், पक्षपात न करते हुए, அது விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் भले वो विश्वासी हो या अविश्वासी हो, அவன் கொடுக்கிற விஷயத்திலே உண்மை உள்ள ஒரு மனுஷன். वो देने के विषय में सच्चा व्यक्ति था। இவனுடைய ஆத்துமா வாழுகிறது. उसकी प्राण उन्नति हुआ। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், सब बातों में यदि आपको आशीष के रूप में रहना है तो முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். सर्वप्रथम परमेश्वर के वचन के अनुसार जीना है। நீங்கள் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். अब सत्य के अनुसार चलना है। மாத்திரமல்ல, வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்க வேண்டும். जीवन में एक सच्चाई होना है। வாழ்க்கையில ஒரு உண்மை. जीवन में एक सच्चाई। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அன்பு உள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். हमारे प्रेम भरे मन को परमेश्वर देखता है। சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். हमारे अंदर सत्य होना है। உண்மை நமக்குள்ள இருக்கணும். सच्चाई हमारे अंदर होना है। அன்பு நமக்குள்ள இருக்கணும். हमारे अंदर प्रेम भी होना है। இந்த மூன்றையும் உள்ளடக்கி வாழ்ந்த ஒரு மனுஷன் காயு.
ये तीनों बात को पालन करने वाला व्यक्ति गयूस, இந்த காயுவை தேவ மனுஷன் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறார். इस गयूस को परमेश्वर का व्यक्ति ने आशीष किया। பிரியமானவரே, ए मेरे प्रिय, உன் ஆத்துமா வாழுகிறது போல जैसे तू आत्मिक उन्नति कर रहा நீ है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன். वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। உன் ஆத்துமா வாழுகிறது போல जैसे तू आत्मिक उन्नति कर रहा இன்னைக்கு है, நம்முடைய ஆத்துமா வாழுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். आज के दिन हम जांच कर देखेंगे कि हमारी आत्मा उन्नति कर रहा है या नहीं। எல்லாரும் ஜெபிக்கிறோம். सब कोई प्रार्थना करते हैं, ஆசீர்வாதத்தை விரும்பாத மனுஷர்கள் யாரும் இல்லை. कोई भी व्यक्ति नहीं जो आशीर्वाद को नहीं चाहता। ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். जब आशीर्वाद भरा हुआ प्रतिज्ञा मिलता है तो बड़े आनंद मिलती है। இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் यह आशीर्वाद यदि हमारे जीवन में पूरा होना है तो தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். सत्य पर चलना है, வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். परमेश्वर के वचन के अनुसार चलना है। அவருடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் உண்மை காணப்பட வேண்டும். परमेश्वर के लोगों के जीवन में सच्चाई होना நம்முடைய है, வாழ்க்கையில அன்பு காணப்பட வேண்டும். हमारे जीवन में प्रेम होना है। நாம் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறது क्या हम सत्य पर चलना, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை, हमारे जीवन की सच्चाई, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்பு हमारे जीवन का प्रेम சபை நடுவில் அதை சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டும். कलीसिया के बीच में गवाही दिया जाना है। இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்குமேயானால் ऐसी एक स्वभाव जब परमेश्वर के किसी व्यक्ति के अंदर हो, அந்த மனுஷனுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. वही व्यक्ति का प्राण उन्नति कर रहा है। ஆத்துமா வாழும்போது மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். जब प्राण जीता है तो परमेश्वर के लोगों के जीवन में आशीर्वाद, அநேகருடைய வாழ்க்கையில வறட்சி, कई लोगों के जीवन में सुखावट, அநேகருடைய வாழ்க்கையில வறுமை, कई लोगों के जीवन में कंगाल, அநேகர் தங்கள் வாழ்க்கையில கடன் பாரத்துக்குள்ள கிடக்கிறார்கள். कई लोग अपने जीवन में कर्ज की बोझ में पड़े हैं। நமக்குள்ள நாமே கேள்வி கேட்க வேண்டும். हम हमारे अंदर एक प्रश्न पूछे, ஆத்துமா வாழுகிறதா? क्या मेरी प्राण उन्नति कर रहा है, ஆத்துமா மரித்து போய் கிடக்கிறதா? क्या मेरा प्राण मरा हुआ है। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா, அநேகருடைய ஆத்துமா மரித்து போய் இருக்கிறது. परमेश्वर के कई लोगों का प्राण मरा हुआ है। மரித்து போன ஆத்துமா எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. जिसके अंदर मरा हुआ प्राण है वो आशीर्वाद नहीं पा सकेंगे। நம்முடைய ஆத்துமா வாழணும். हमारा प्राण जीना है, நம்முடைய ஆத்துமா வாழணும். हमारा प्राण में जीवन होना है, ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டும். हमारा प्राण जीवित रहना है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டுமானால் यदि हमारी प्राण जीवित रहना है तो ஆத்தும நேசர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். हमारा आत्मा प्रिय प्राण प्रिय हमारे साथ रहे, நம்முடைய ஆத்தும நேசர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். हमारा प्राण प्रेमी हमारे साथ रहे। இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? आज कितने लोग बड़े हियाव बांध कर कह सकते हो, என் ஆத்தும நேசர் என்னோடு கூட இருக்கிறார். मेरा प्राण प्रिय मेरे साथ है। ஆத்தும நேசர் நம்மோடு கூட இருப்பாரானால் यदि प्राण प्रिय हमारे साथ हो, அந்த ஆத்தும நேசரோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் போது उसी प्राण प्रिय के साथ जब हम बातें करते हैं, நம்முடைய ஆத்துமா குளிர்ந்தல்ல அனல் கொண்ட வாழ்க்கை மகனே. हमारा प्राण ठंडा नहीं बल्कि उष्णता पाई हुई जीवन पाएगी। அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாய் இருக்கணும். इसलिए परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहे। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சூலேமித்தியாளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். सुनमती उसके बारे में हम पढ़ते हैं। சூலேமித்தியாள் கர்த்தர் நேசரை தேடுகிறாள். सुनेम स्त्री जो थी वो ईश्वर परमेश्वर को ढूंढती है। சூலேமித்தியாள் நேசரை தேடுகிறாள். सुनेमितीस जो थी वो परमेश्वर को प्रिय को ढूंढती है। இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். आज कई लोग परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते हैं ஆனால் கர்த்தரை கண்டடைய முடியவில்லை. लेकिन परमेश्वर को नहीं पाते हैं, கர்த்தரை கண்டடைய முடியவில்லை. यहोवा को नहीं पाते हैं। பாரம்பரியமான ஒரு ஜெப வாழ்க்கை, एक पारंपरिक रीति से प्रार्थना, தேவனுடைய பிள்ளைகள் பாரம்பரியமான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும்போது நேசர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்ல முடியாது. जब तक पारंपरिक रीति रिवाज के अनुसार प्रार्थना करते रहोगे तब तक ये नहीं कह सकेंगे कि मेरा प्रेमी मेरे साथ है। வேதத்தை வாசிக்கும் போது வசனம் நம்மோடு கூட பேச வேண்டும். वचन को पढ़ते समय वो वचन हमसे बातें करना है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அதிகாரத்தை ஒரு முறைக்கு 3 முறை வாசியுங்க. आज के दिन अध्याय को एक बार नहीं बल्कि 3 बार उसे पढ़िए। அந்த வசனம் நம்மோடு கூட பேசு. वो वचन हमसे बातें करेगा, இந்த சத்தியம் நம்மோடு கூட பேசு. ये सत्य हमसे बात करेगा। இந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தை மனசாட்சி கூர்மையாக்கு. ये सत्य जो है ये हमारे विवेक को तेज बनाएगा, நம்முடைய மனசாட்சியை உணர்வுள்ளதாக்கு. हमारे विवेक को और तेज बना देगा। இன்னைக்கு அநேகருடைய மனசாட்சி செத்து போய் கிடக்கிறது. आज कई लोगों की विवेक मरा हुआ है, அநேகருடைய மனசாட்சி உணர்வில்லாததா இருக்கிறது. कई लोगों की विवेक में भावना नहीं है। காரணம் என்ன?
कारण क्या है? நேசருடைய சத்தத்தை கேட்கவில்லை. प्रेमी का आवाज नहीं सुनते हैं, வேதத்தை வாசிக்கிறோம். पवित्र शास्त्र को पढ़ते हैं। கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறதா? क्या परमेश्वर का वचन आपसे बातें करता ஆண்டவருடைய है? வார்த்தை ஒரு மனுஷனோடு பேசும்போது மாத்திரமே केवल परमेश्वर का वचन किसी से बात करे அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது तो ही उस वचन का आज्ञा पालन करते समय அந்த மனுஷன் வசனத்துக்கு அல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார். वो वचन का नहीं बल्कि सत्य का पालन करता है। வேதத்தையே வாசிக்காதவர்கள் जो व्यक्ति पवित्र शास्त्र ही नहीं पढ़ता அவர்கள் எப்படி சத்தியத்தின்படி நடப்பார்கள்? वो व्यक्ति कैसे सत्य पर चलेगा? இன்றைக்கு अनेक விசுவாசிகள் வேதம் வாசிப்பது இல்லை. आज कई विश्वासी लोग बाइबल नहीं पढ़ते हैं, வேதம் வாசிப்பது இல்லை. बाइबल नहीं पढ़ते हैं। வேதம் வாசிக்காத ஒரு விசுவாசி நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்ல முடியாது. जो व्यक्ति बाइबल नहीं पढ़ता वो ये नहीं कह सकेगा कि मैं सत्य पर चलता हूँ। அவர்கள் சகோதரனை பகைக்கிறார்கள். वो भाइयों से बैर करते வேதத்தில் हैं। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है தன் சகோதரனை பகைக்கிறவன் जो अपने भाइयों से बैर करता है இருளிலே குடி वो கொண்டிருக்கிறான். अंधकार में निवास करता है, அவன் இருளிலே வாசம் वो பண்ணுகிறான். अंधकार में ही रहता है, அவனுக்குள்ளே சத்தியம் இருக்காது. उसके अंदर सत्य नहीं। சத்தியம் உள்ளே இல்லாவிட்டால் उसके अंदर यदि सत्य न हो சத்தியத்தின்படி எப்படி ஜீவிக்க முடியும்? सत्य पर कैसे चलेगा? இந்த காயு சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன். एक गयू सत्य में चलने वाला एक व्यक्ति था। சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழுகிறது. सत्य पर चलने वाले व्यक्ति का प्राण में उन्नति होती है। வேதத்தை வாசிக்கணும். बाइबल को पढ़ना है। வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ जितना अधिक हम पवित्र शास्त्र को पढ़ेंगे தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அதிகாரத்தை எத்தனை நேரம் வாசித்தாலும் பரவாயில்லை. भले एक अध्याय को आप कितनी बार भी पढ़े அந்த चलेगा, அதிகாரத்துல இருந்து கர்த்தர் நம்மோடு பேசும் வரையிலும் வாசிக்க வேண்டும். जब तक उस अध्याय से परमेश्वर हमसे बातें नहीं करता तब तक पढ़ते रहना है। நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன், मैं हमेशा बच्चों को यही सिखाती हूँ, வேதத்தை வாசிக்கணும். बाइबल को पढ़िए। முதல் முறை வாசிக்கும் போது पहली बार जब पढ़ोगे நம்முடைய நியூஸ் பேப்பர் வாசிப்பது போல நான் வாசிக்கணும். एक न्यूज़पेपर पढ़ते वैसा पढ़ना நம்ம है। வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வருது, मान लो आपके घर में न्यूज़पेपर आता है, முதல்ல கட 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 கடன்னு ஹெட்லைன் வாசித்துறோம். सबसे पहला हेडलाइन पढ़ते हैं, அப்புறமா ரெண்டாவது முறை வாசிப்பேன். दोबारा फिर पढ़ेंगे, மெயினா என்ன இருக்கு வாசிக்கிறேன். फिर मेन क्या लिखा है उसे पढ़ेंगे। நியூஸ் பேப்பர் வாசிப்பது அந்த நேரத்துக்கு மண்டையில அறிவுல தங்கு. ये न्यूज़पेपर केवल तभी के लिए जानकारी देता है, ஆனால் ஒரு பிள்ளை பரீட்சைக்கு படிக்கிறது लेकिन जो बच्चा परीक्षा के लिए पढ़ता है அது மனதில் பதிகிறது. वो मन में बस जाता है, அது சீக்கிரமாய் மனதை விட்டு போகாது. वो जल्द से भूल नहीं जाता है। பரீட்சைக்கு ஒரு பிள்ளை எப்படி கவனமாய் விழுந்து விழுந்து படிக்கிறதோ जैसे बच्चा परीक्षा की तैयारी करता है அப்படி வேத வசனத்தை நீங்கள் படித்தால் वैसे यदि आप परमेश्वर के वचन को पढ़ोगे அந்த வசனம் உங்களோடு பேசு. वही वचन आपसे बातें करेगा। அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறவன் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறான். उसी वचन के अनुसार चलने वाला सत्य पर चलता है, அவனுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. उसकी प्राण में उन्नति होती है, அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் वो இருப்பான். सभी बातों में उन्नति करेगा और भला चंगा रहेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சூலமித்தால் நேசரை தேடி அலைகிறாய். सुनमिति उस प्राण प्रिय को ढूंढ कर फिरती है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, சூலமித்தால் நேசரை தேடி அலைகிறாய். सुनमितियुस अपने प्रिय को ढूंढती है, நகரத்தின் வீதிகளில் திரிந்து அலைகிறாய். नगर के गलियों में फिरती है। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அவள் சொல்லுகிறாய், वो कहती है நான் ராக்காலத்திலே நேசரை தேடினேன். मैं रात के समय मेरी प्रिय को ढूंढी, ராக்காலத்திலே நேசரை தேடினேன். मैंने रात को ये प्रिय को ढूंढी, ராக்காலத்திலே ஆத்தும நேசரை தேடினேன். मैंने अपने रात को मेरे प्रिय को ढूंढी, அவரை நான் காணவில்லை. लेकिन उसे नहीं पाया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். आज कई लोग ऐसे ही हैं, ராக்காலம் என்று சொல்லும் போது रात कहते समय ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. किसी व्यक्ति के जीवन में जब पाप होता है, பாவத்தை வைத்துக் கொண்டே கர்த்தரை தேடினால் கர்த்தரை கண்டடைய முடியாது. पाप को रखते हुए यदि परमेश्वर को ढूंढोगे तो परमेश्वर को नहीं देख पाओगे। ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் என்று சொன்னால், जब कोई व्यक्ति प्रार्थना करता है, அல்லது ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்கிறான் என்று சொன்னால், यदि कोई व्यक्ति बाइबल पढ़े, அந்த மனுஷனுக்குள்ளே பாவம் கூட இருக்கும் போது जब उस व्यक्ति के अंदर पाप रहता है, வேதத்தை எவ்வளவு வாசித்தாலும் அந்த வேத வசனம் புரியாது. कितना भी पवित्र शास्त्र को पढ़े लेकिन बाइबल का वचन नहीं समझ में आएगा, இருதயத்துக்குள்ளே பாவம் கூட கொண்டிருக்கும் போது क्योंकि मन में जब पाप निवास करता है, ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தால் ஜெபம் கேட்கப்படாது. प्रार्थना करने वालों के मन में जब पाप होता है तो प्रार्थना नहीं सुनी जाती है। இப்படிப்பட்டவர்கள்
ஜெபிக்கிறவர்கள் ஆத்துமநேசரை தேடியும் காண முடியாது. ऐसे लोग प्राण प्रिय को ढूंढने पर भी नहीं पाएंगे. ஆத்துமநேசரை கண்டடைகிற ஆத்துமா வாழுகிற ஒரு ஆத்துமா. जो प्राण प्रेमी को पा लेता है वही प्राण उन्नति करता है. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். वही लोग प्रार्थना भी करते हैं. அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் वे இருக்கிறார்கள். सत्य पर चलते हैं. பாவம் செய்கிறவர்களுடைய ஆத்துமா சாகும் என்று पाप எழுதப்பட்டிருக்கிறது. करने वालों का प्राण मरेगा करके लिखा गया ஒரு है. மனுஷனுடைய ஆத்துமா எப்பொழுது வாழுகிறது? कौन सा व्यक्ति का प्राण उन्नति करता है? ஒரு மனுஷன் சத்தியத்தின்படி வாழும்போது அவனுடைய ஆத்துமா வாழுகிறது. जब कोई सत्य पर चलता है तो उसकी प्राण में उन्नति होती ஒரு है. மனுஷன் பாவத்திலே வாழும்போது அவனுடைய ஆத்துமா மரித்து போகிறது. जब कोई व्यक्ति पाप में जीता है तो उसका प्राण मर जाता है. அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே பாவம் வாசமாய் இருக்கிறதா, நம்முடைய ஆத்துமநேசர் வாசமாய் இருக்கிறாரா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். इसलिए हमें ये ध्यान पूर्वक देखना है हमारे अंदर कोई पाप निवास कर रहा है या प्राण प्रिय निवास कर रहा है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है பிறரை அவமானப்படுத்துகிறவன் பாவம் செய்கிறான். जो कोई दूसरे को अपमान करते वो पाप करते हैं. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். जो दूसरों पर अपमान करते हैं वो पाप करता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற நமக்குள்ளே பாவம் இருக்க கூடாது. यहोवा की खोजियों के अंदर पाप न हो. ஜெபிக்கிற நமக்குள்ளே பாவம் இருக்க கூடாது. प्रार्थना करने वाले हमारे अंदर पाप न हो. பாவத்தை வைத்துக்கொண்டு ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்பட முடியாது. यदि पाप को रखते हुए प्रार्थना करोगे तो प्रार्थना नहीं सुनी जाएगी. பிறரை அவமதிக்கிற இருதயம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. दूसरों को अपमान करने वाली बातें हमारे अंदर हो तो हमारी प्रार्थना नहीं सुनी தேவனுடைய जाएगी. பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டியது சத்தியம். परमेश्वर के लोगों के अंदर सत्य होना है. தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய வழி சத்திய வழி. परमेश्वर के लोगों के अंदर उन्नति करना है सत्य के मार्ग में. சத்திய வசனமாகிய வேதத்தை கைக்கொண்டு வாழ்ந்தால் உங்கள் ஆத்துமா வாழுகிறது. सत्य रूपी वचन का पालन करोगे तो आपका प्राण में उन्नति होगी. அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாய் இருக்கணும். इसलिए परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहेंगे. நம்முடைய ஆத்துமா சத்தியத்தின்படி வாழுகிறதா? क्या हमारी प्राण सत्य में चलता है? சத்தியத்தின்படி வாழுகிறதா? क्या सत्य में चलता है? நீங்க நேருடைய ஆத்துமா பாவத்தினால் மரித்து போகிறது. आज कई लोगों की प्राण पाप के कारण मर जाता है. பாவத்தினால் ஒரு ஆத்துமா மரித்து போகிறது. पाप के कारण कोई प्राण मर जाता है. சரீரம் உயிரோடு இருக்கிறது. शरीर जिंदा है உள்ளே இருக்கிற ஆத்துமா மரித்து போகிறது. लेकिन अंदर का प्राण मर जाता है. சிலருடைய வாழ்க்கையில் இருக்க பாவமுடைய வாழ்க்கையில சரீரத்திலே வியாதியை கொண்டு வருகிறது. कुछ लोगों का पाप जो है शरीर में बीमारी को लाता है. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். एक जो लकवे से रोगी था उसे यीशु के पास लाए. இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், यीशु ने उस लकवे के रोगी से कहा, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. हे मेरा पुत्र तेरे पाप क्षमा நீ हुए. எழுந்து நட. तू उठकर चल. அந்த திமிர்வாதக்காரன் உடனே எழும்பி நடந்தான். वो लकवे के रोगी तुरंत चलने लगा. தேவனுடைய பிள்ளைகள் பாவம் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை கொல்லுகிறது. पाप किसी व्यक्ति के प्राण को मार देता है. பாவம் ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே வியாதியை கொண்டு வருகிறது. पाप किसी व्यक्ति के शरीर में बीमारी लाती है. பாவத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை தேடினால், यदि पाप को रखते हुए यीशु को ढूंढोगे, பாவத்தை வைத்துக்கொண்டு ஆத்துமநேசரை தேடினால், यदि पाप को रखते हुए आत्मा प्रिय को ढूंढोगे, ஒரு நாளும் ஆத்துமநேசரை காண முடியாது. कभी हम उस प्रेमी को नहीं पाएंगे. பாவத்தோடு இருக்கிற மனுஷனுக்குள்ளே ஆத்துமநேசர் வாழ முடியாது. पाप के साथ रहने वाले व्यक्ति के अंदर आत्मा प्रेमी नहीं रह எவருக்குள்ளே पाएगा. பாவம் இருக்கிறதோ அவருடைய ஆத்துமா மரித்து போகிறது. जिसके अंदर पाप है उनकी प्राण मर जाती है. எவருக்குள்ளே பாவம் குடிகொண்டு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே சத்திய வெளிச்சம் கிடைக்காது. जिसके अंदर पाप का निवास होता है उनको सत्य का उजाला नहीं मिलेगी. அவருடைய ஆத்துமா மரித்து போய் இருக்கிறது. उनकी प्राण मरी हुई है. பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का मजदूरी मृत्यु. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நம்மை விட்டு களைய வேண்டியது பாவத்தை. इसलिए सबसे पहले हमारे अंदर से पाप को दूर करना है. காயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ சத்தியத்தின்படி நடக்கிறாய். गयूस को देखकर यूहन्ना कहता है कि तू सत्य पर चलता நீ है. சத்தியத்தின்படி तू நடக்கிறாய். सत्य पर चलता है. சத்தியத்தின்படி நடக்கிறாய் என்றால் என்ன? सत्य पर चलता है इसका मतलब क्या है? உனக்குள்ளே பாவம் இல்லை. तुम्हारे अंदर पाप नहीं நீ है. வேத வசனத்தின்படி நடக்கிறாய். तुम वचन के अनुसार चलते हो. உனக்குள்ளே சத்தியம் இருக்கிறது. तुम्हारे अंदर सत्य है. தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே வெளிச்சம் வந்தால் இருள் விலகி போகும். हमारे अंदर जब ज्योति आ जाता है तो अंधियारा दूर हो जाता है. சத்திய வசனம் நமக்குள்ளே வந்தால் பாவம் விலகி போகும். जब सत्य का वचन हमारे अंदर आता है तो पाप दूर हो जाता है. பாவத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை தேடினால் கர்த்தரை காண முடியாது. यदि पाप में रहते हुए परमेश्वर को ढूंढते रहोगे तो परमेश्वर नहीं दिखेगा. பாவத்தை வைத்துக்கொண்டு ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படாது. पाप को रखते हुए प्रार्थना करते रहोगे तो प्रार्थना नहीं सुनी जाएगी. பாவத்தை வைத்துக்கொண்டே வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும்
முடியாது. पाप को रखते हुए ही बाइबल को कितने बार भी पढ़ोगे वो समझ में नहीं आएगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேட வேண்டும். परमेश्वर को जब ढूंढना है ठीक समय पर उसे ढूंढ लीजिए. உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். आपका प्राण में उन्नति हो. உங்கள் ஆத்துமா வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் இருப்பீர்கள். आपकी प्राण यदि उन्नति करे तो सब बातों में आप उन्नति करोगे और भला चंगा रहोगे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். हमारे जीवन को अपने आप में जांच कर देखना है. பிள்ளையினுடைய ஆத்துமாவுக்கு தகப்பன் உத்தரவாதம் செலுத்த முடியாது. बच्चे के प्राण के लिए पिता उत्तरदायित्व नहीं हो सकेगा. தேவனுடைய பிள்ளைகள் அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. हर एक कोई अपने अपने प्राण के उत्तरदायित्व है. அதுபடினால அவரவருடைய ஆத்துமாவுக்கு அவரவர்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படினா सब कोई अपने अपने प्राण के उत्तरदायित्व करने के कारण நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். हमारे प्राण के विषय हम कुछ चौकस रहे. நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று வரும்போது न्याय का दिन में புருஷனுக்காக வழக்காட மனைவி போக முடியாது. पति के लिए वकालत करने के लिए पत्नी नहीं जा पाएगी. மனைவிக்காக நியாயம் பேச புருஷன் போக முடியாது. पत्नी के लिए वकालत करने पति नहीं जा पाएगा. பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக பிள்ளைகளோ கடந்து போக முடியாது. बच्चों के लिए पालक और पालक के लिए बच्चे वकालत नहीं कर पाएंगे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है எவன் திராட்சை காயை புசிக்கிறானோ அவன் பல்லு கூசு. जो कोई द्राक्ष का फल खाएगा उसका मुंह में कट्ठापन होगी. அதுபடினால பாவத்தில் இருந்து கொண்டே கர்த்தரை தேட கூடாது. पाप में बैठे हुए ही परमेश्वर को नहीं ढूंढना है. நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டுமானால் சத்தியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். यदि हमारा प्राण में उन्नति होना है तो सत्य पर चलना है. சத்தியத்தின்படி வாழ்கிறவருடைய ஆத்துமா வாழுகிறது. सत्य पर चलने वालों का प्राण में उन्नति होती है. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்கள். यही लोग अपनी जीवन में हर बातों में उन्नति करेंगे और भला चंगा रहेंगे. வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இந்த சூலமித்தியாள் ये सुनेमित्युस அவள் படுக்கையில இருந்து கொண்டு கர்த்தரை தேடுகிறாள். वो सोते हुए परमेश्वर को ढूंढती है. அவள் ராக்காலங்களிலே 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा अध्याय का पहला वचन में लिखा है ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன். मैंने आकाश के नीचे अंधेरे में रात को मैंने देखा. ராக்காலங்களிலே தேடினேன். रात के समय में अपने पलंग पर अपने प्राण प्रिय को ढूंढती रही. காணவில்லை. मैं नहीं पाई. படுக்கையில் இருந்து கொண்டு கர்த்தரை தேடினேன். मैं सोते हुए मैं पलंग पर ही सोते सोते ढूंढती रही. தேவனுடைய பிள்ளைகள் படுக்கையில் இருந்து கொண்டு கர்த்தரை தேடினேன். पलंग पर लेटे लेटे मैं उसे ढूंढती रही அவள் கர்த்தரை காண முடியவில்லை. लेकिन मैंने उसे नहीं पाया. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. आज कई लोगों का जीवन इसी प्रकार है. படுக்கை என்று சொல்லும்போது இளைப்பாறுகிற ஒரு இடம். पलंग मतलब विश्राम लेने वाला स्थान. படுக்கை என்று சொல்லும்போது சுகத்தை அனுபவிக்கிற இடம். पलंग मतलब सुख विलास अनुभव करने वाला स्थान. ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா குறுக்கு வலிக்கு. बहुत देर यदि खड़े रहने पर कमर दुखता है. நம்ம மனசுல நினைக்கிறோம். इसलिए मन में सोचते हैं கொஞ்சம் கட்டில படுத்து எழும்புனா குறுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். थोड़ा पलंग में लेटेंगे तो कमर में थोड़ा अच्छा கொஞ்சம் लगेगा. சுகம் கிடைக்குது. थोड़ा सुख मिलता है. இளைப்பாறுதல் செய்ய இளைப்பாறுகிற இடம் கட்டில். विश्राम स्थान पलंग है. சுகம் கிடைக்கிற இடம் ஒரு படுக்கை. एक सुख मिलने वाला स्थान पलंग है. படுக்கையில இருந்து கொண்டு கர்த்தரை தேடினேன். पलंग में ही लेटे लेटे मैं यहोवा को ढूंढती रही. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது படுக்கை அல்ல. मसीही जीवन जो कोई पलंग नहीं है. இன்னைக்கு अनेகர் படுக்கையில இருந்து கொண்டு கர்த்தரை தேடுகிறார்கள். कई लोग पलंग पर ही अपने प्राण प्रिय को ढूंढ रहे हैं. ஆத்துமா ஒரு நாளும் வாழாது. कभी उनकी प्राण में उन्नति नहीं होगी. ஆத்துமா எப்படி வாழு? प्राण में कैसी उन्नति होगी? சத்தியத்தின்படி ஜீவிக்கும் போது ஆத்துமா வாழு. सत्य पर चलने वाले पर ही उन्नति होगी. சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. सत्य पर चलना बहुत ही कठिन जीवन है. இன்னைக்கு अनेகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் எளிதாய் தோன்றுகிறது. आज कई लोगों को मसीही जीवन बहुत ही आसान लगता है. அவள் படுக்கையில இருந்து கொண்டு தேடுகிறாள். पलंग पर लेटे लेटे यहोवा को ढूंढते हैं. சுகபோகமாய் இருந்து கொண்டு கர்த்தரை தேடுகிறாள். सुख विलास भरी जीवन बिताते हुए ढूंढते हैं. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில परमेश्वर के लोगों के जीवन में கர்த்தருடைய பிள்ளைகள் சுகத்தையும் வசதியையும் தேடிக்கொண்டு सुख और सुविधा को ढूंढते हुए உலகத்திற்கு ஏற்றார் போல ஜீவித்துக் கொண்டு दुनिया के हिसाब से जीते हुए உலக நாகரிகங்களுக்கு இடம் கொடுத்து दुनिया के सृजन अलंकार की अंतर्गत होकर இப்படிப்பட்ட கோலங்களோடு கூட இருந்து கொண்டு கர்த்தரை தேடினால் ऐसी वेश को धारण करते हुए यदि यहोवा को ढूंढोगे ஆத்துமநேசரை காண முடியாது. प्राण प्रिय नहीं पाएगा. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல்.
आज अपने जीवन में विश्राम, வாழ்க்கையில ஒரு சுகம், जीवन में सुख, சுகத்தோடு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். सुख विलास में जीते हुए यहोवा को ढूंढ रहे हैं। ஆத்துமநேசரை காண முடியாது. प्राण प्रिय को नहीं पाओगे। கர்த்தரை ஒரு மனுஷன் காண வேண்டுமானால், यदि परमेश्वर को किसी को देखना है तो தேவனுடைய பிள்ளை அந்த மனுஷன் படுகிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். वो व्यक्ति को इतना तकलीफ उठाना पड़ता है, वो केवल वो व्यक्ति जानता है। அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு மண்டை உடைத்தால் उतनी कष्ट उठाकर आंसू बहाकर सिर फोड़े, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஒரு மனுஷன் முகமுகமாய் காண்பதில்லை. कोई व्यक्ति परमेश्वर को आमने सामने नहीं देखता है। கர்த்தர் நூற்றுல ஒரு ஆளுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். 100 में एक व्यक्ति को परमेश्वर दर्शन देता है। எதற்கென்றால் क्यों? அவனுடைய குடும்பத்தின் பிரச்சனை சூழ்நிலை அவ்வளவா இருக்கும். क्योंकि उनकी परिवार की समस्या इतनी बढ़कर होगी। சாதாரணமான ஒரு ரட்சிப்புகளுக்கு கொடுப்பாங்களே, ஆனால் சூழ்நிலை நிமித்தமாய் பின்வாங்கி போவார்கள். यदि साधारण सा उद्धार पाए वो को वो मौका दे तो आसानी से हट जाएंगे। அதனால பிரத்யட்சமான தரிசனம் கொடுத்து கர்த்தர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். इसलिए प्रत्यक्ष रूप में उनको दर्शन देकर परमेश्वर उनको खड़ा करता है। ஆத்துமநேசரை காண வேண்டுமானால், यदि प्राण प्रिय को देखना है तो படுக்கையில இருந்து கொண்டு கர்த்தரை தேடினால் கர்த்தரை காண முடியாது. पलंग में लेटे यदि यहोवा को ढूंढते रहोगे तो नहीं पाओगे। சுகத்தையும் வசதியையும் தேடி கொண்டு கர்த்தரை தேடினால் கர்த்தரை காண முடியாது. सुख विलास और सुविधा में पड़े पड़े यदि ढूंढोगे तो नहीं मिलेगा। உலகத்துக்கு ஏற்றாற் போல உலக நாகரிகத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு கர்த்தரை தேடுகிறேன் என்று சொன்னால் கர்த்தரை காண முடியாது. यदि संसार के अलंकार के अनुसार उनकी सुविधा के अनुसार जीते हुए यहोवा को ढूंढते रहोगे तो नहीं पाओगे। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? நம்மை ஆராய்ந்து பார்க்கிறேன். अपने आप को हम जांच कर देखेंगे। தைரியமாய் சொல்ல முடியுமா? क्या आप बड़े हयाव बांधते हुए कह सकते हो என் ஆத்துமா வாழுகிறது. मेरा प्राण उन्नति कर रहा है? சாப்பிடுறதுனால சரீரம் வாழு. खाने से हमारा शरीर में तंदुरुस्त होती है। எதை சாப்பிட்டாலும் சரீரம் வாழு. कुछ भी खाने पर भी शरीर जीता है। பிறக்கும் போதே ஆண்டவர் ஒரு தேதி எழுதி வச்சிருக்காரு. परमेश्वर जन्म होते समय एक तारीख नियुक्त कर देता है। மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் பிறந்த நாள் இருக்கிறது. जो भी व्यक्ति जन्म लेता है उसका एक जन्मदिन होता है। அந்த மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு மரண நாள் இன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். उसी व्यक्ति का मृत्यु का दिन भी पहले से नोंद हो जाता है। பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரண நாள் நிச்சயம். हर एक जन्म लिए हुए हर एक को मृत्यु का दिन भी निश्चित की गया ஆனால் है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்துமா எப்போ மரிக்கும் என்பது நமக்கு தெரியாது. लेकिन हमारा प्राण कब मरेगा इसे हम नहीं जानते हैं। ஆத்துமா எப்பொழுது மரிக்கிறது? हमारा प्राण कब मरता है? சத்தியம் நமக்குள்ளா இராத போது ஆத்துமா மரித்து போகிறது. जब सत्य हमारे भीतर नहीं होता है तब मर जाता है। பாவம் ஆத்துமாவுல பிரவேசிக்கும் போது ஆத்துமா மரித்து போகிறது. जब पाप हमारे प्राण में प्रवेश होता है तब प्राण मर जाता है। சுகபோகத்துக்கும் உலக நாகரிகங்களுக்கு இடம் கொடுக்கும் போது ஆத்துமா மரித்து போகிறது. सुख विलास और इस संसार की नागरिकपन के लिए यदि हम मौका देंगे तो प्राण मर जाता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக சொல்றாங்க. परमेश्वर के लोग आज के दिन कई लोग कहते हैं, எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்க உலகத்துல ஊழியம் செய்றாங்க, சபைகள் இருக்கிறது. कितने मसीह लोग हैं दुनिया में, कलीसिया है, सब लोग सेवा तो कर रहे हैं। அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பின்படி அவங்கவங்க ஓட்டத்துல அவங்க ஓடிட்டு இருக்காங்க. सब कोई अपनी बुलावा के अनुसार अपनी परमेश्वर ने कैसा चला रहा है वैसा चल रहे हैं। ஆனா ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து கேட்டாப்ல, लेकिन एक बच्ची ने मुझसे पूछा, உலக அளவுல பெருசா இருக்கிறாங்க ஊழியக்காரங்க, दुनिया में ही बड़े नाम निपुण से रहते हैं, பால் தினகரன் ஃபேமிலில உள்ளவங்க எல்லாம் நகை போடலையா? क्या पॉल दिनकरन जी के घर में सब गहना नहीं पहनते हैं? நம்ம நகை போடுறதுல எந்த தப்பு? हम गहना पहनने में क्या गलत क्या है? தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய ஓட்டத்துல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். वे लोग उनकी दौड़ में दौड़ रहे हैं। கர்த்தர் நம்மை எந்த பாதையில் அழைத்தாரோ அந்த பாதையில் நாம் ஓட வேண்டும். परमेश्वर ने हमको जिस रास्ते में बुलाया उसी रास्ते में दौड़ना है। எல்லாரும் ஒரே வழியில ஓட முடியாது. सब कोई एक ही रास्ते में नहीं दौड़ पाएंगे। தேவன் நமக்கென்று நியமித்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். परमेश्वर ने हमारे लिए जो रास्ता नियुक्त किया है उसी रास्ते में दौड़ना है। அந்த பிள்ளைகள் சுகபோகத்தை விரும்ப கூடாது. परमेश्वर के लोग सुख विलास से प्रेम न करें। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, எல்லாரும் மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிகிறார்கள். सब कोई अपने साथ पत्नी रूपी एक बहन को लेकर फिरते हैं। ஆனா நான் கர்த்தருக்காக இப்படியே ஊழியத்தை செய்கிறேன். लेकिन मैं यहोवा के लिए ऐसा ही सेवा करता हूँ। ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. सब कुछ अनुभव करने के लिए मुझे भी अधिकार है। அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பணக்காரர். प्रेरित पौलुस एक बहुत बड़ा धनी व्यक्ति। அவங்க அப்பாவுக்கு अनेक சொந்த கப்பல்கள் இருந்திருக்கிறது. उसके पिताजी के खुद के कितनी जहाज थे। அவ்வளோ பெரிய பணக்காரர். उतनी बड़ा धनी व्यक्ति। கமாலியலின் பாதஸ்தலத்தில் உட்கார்ந்து படித்தவன். कमालियों के
पदस्थान में बैठकर सीखा हुआ व्यक्ति, அநேக கலை சாஸ்திரங்களை கற்றறிந்தவன், कई कला शास्त्र सीखा हुआ व्यक्ति, தேவனுடைய பிள்ளைகள் அநேக பாஷைகளை கற்றுக்கொண்டவன், कई भाषाओं को सीख लिया हुआ व्यक्ति, அவன் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் वो जब प्रार्थना करने के लिए घुटना टेके மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறவன். तीसरी आसमान तक उठा लिया जाता था। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டா தூங்குறார்கள். आज के दिन घुटना टेकने पर सोते ஆனா हैं, பவுல் ஜெபிக்க முழங்கால் படியிட்ட போது மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் लेकिन கொள்ளப்பட்டார். पौलुस जब प्रार्थना करने के लिए घुटना टेका तो तीसरी आसमान तक उठा लिया गया। அவ்வளவு பெரிய தேவ மனுஷன். उतनी महान परमेश्वर का व्यक्ति அவர் சொல்லுகிறார், वो कहता है எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. सब कुछ अनुभव करने के लिए मुझे अधिकार है, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. लेकिन सब कुछ मेरे लिए योग्य नहीं தேவனுடைய है। பிள்ளைகள் கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மையானால், यदि परमेश्वर ने हमें बुलाया है ये सच है, கர்த்தர் நம்மை தேடி வந்தது உண்மையானால், परमेश्वर मुझे ढूंढ कर आया ये सच है, கர்த்தர் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான சபைகள் இருக்கும்போது जब इस दुनिया में करोड़ करोड़ कलीसियां हैं, இந்த கிருபாசன சத்தியத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்தது உண்மையானால், इस कृपाश्रम की सत्य पर यदि आपको ले आया है ये सच है, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும். इसी सच्चाई पर चलना है, ஆரம்பத்தில் கற்று தேறின உபதேசத்தில் நடக்க வேண்டும். आरंभ में सीखा हुआ उसी सत्य पर चलना है। கேட்ட சொல்றாங்க, पूछने पर कहते हैं அன்னைக்கு கிருபாசனத்துல காசு கம்மியா இருந்தது. उस दिन में कृपाश्रम में पैसा नहीं था, அன்னைக்கு கிருபாசனத்துல ரொம்ப கஷ்டம். उन दिनों में कृपाश्रम में गरीबी थी, அதனால அப்படி இருந்தாங்க. इसलिए वो वैसे थे। இன்னைக்கு நமக்கு அனுபவிப்பதற்கு எல்லாம் தந்திருக்கிறார் கர்த்தர். आज के दिन परमेश्वर ने सब कुछ दिया है अनुभव करने के लिए, எல்லாவற்றையும் அனுபவிப்பதில் தவறு இல்ல. सब कुछ अनुभव करना गलत नहीं है, தேவனுடைய பிள்ளைகள் வேத வசன உண்மை. लेकिन परमेश्वर का वचन सत्य है। எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு உரிமை இருக்கிறது. सब कुछ अनुभव करने के लिए हमारा हक और अधिकार ஆனா है, எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. लेकिन सब कुछ हमारे लिए योग्य नहीं है। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है, பெண்கள் தகுதியான வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். इसलिए स्त्रियां अपने लिए योग्य वस्त्र पहने, பெண்கள் தகுதியான வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். स्त्रियां योग्य वस्त्रों से अपने आप को सजाए, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். सब बातों में सत्य का पालन करें। இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில உலக நாகரிகம் உள்ளே நுழைந்து விட்டது. आज कई लोगों के जीवन में इस संसार की मॉडर्न अंदर प्रवेश हुआ है, உலகத்துக்கு ஏற்றாற் போல ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு इस வாழுகிறார்கள். दुनिया के अनुसार वेश बदलते हैं। இவருடைய ஆத்மா வாழுதுன்னு யாரு சாட்சி கொடுக்க முடியும்? इनका प्राण जी रहा है, उन्नति कर रहा है, इसे कौन गवाही देगा? ஊழியக்காரர் சாட்சி கொடுக்க முடியுமா? क्या सेवक गवाही दे पाएगा? ஊழியக்காரருடைய இருதயம் வேதனைப்பட்டுட்டு இருக்கு. सेवक का मन दुखी है। அங்க சொல்லப்பட்டிருக்குது, वहां पर लिखा है, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது जब मैंने सुना कि मेरे बच्चे सत्य पर चल रहे हैं, எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. तब मेरा मन बहुत ही आनंदित हुआ। ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம், एक सेवक का असली என் आनंद, பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். मेरे बच्चे सत्य पर चलते हैं, இதை விட சந்தோஷம் வேற ஒண்ணுமில்ல. इससे बढ़कर और कोई आनंद नहीं है। காயுவை குறித்து இப்படிப்பட்ட நல்ல செய்தி யோவான் காதுக்கு போய் எட்டுகிறது. गयुस के बारे में एक अच्छी गवाही इस यूहन्ना के कानों में पड़ा। யோவான் ஆசீர்வதிக்கிறார். यूहन्ना ने आशीर्वाद दिया, அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிச்சயமாய் தங்கு. वही आशीर्वाद हम उसके जीवन में निश्चय बसा। ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து பழகுவீர்களானால், यदि आप किसी सेवकों के मन को आनंदित करोगे, அவர்கள் உங்களை மனதார ஆசீர்வதிக்கும் போது वे जब मन पूर्वक आपको आशीष करेंगे, அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே தங்கு. वो आशीर्वाद आपके घर में बसेगा। உலக நாகரிகங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. दुनिया की संस्कार या अलंकार की और अपने मन न मोड़ ले। உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. कोई दुनिया या संसार हमारे अंदर ना இன்னைக்கு आए। எத்தனை பேருடைய வாழ்க்கையில உலகம் உள்ள வருது. आज कितने लोगों के जीवन में संसार भीतर आ गया है। தேவனுடைய பிள்ளைகள் பெற்றவர்கள் கவனமா இருக்க வேண்டும். पालक ध्यान दीजिए, தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் சத்தியத்தை கைக்கொள்வார்கள் ஜனங்கள். गरीबी में रहेंगे तो जब लोग सत्य का पालन करेंगे, கர்த்தருடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை உயர்த்தும் போது जब परमेश्वर उनको वस्तुओं के रूप में आशीर्वाद करता है, சத்தியம் விலகி போகிறது. सत्य हट जाता है, சத்தியம் விலகி போகிறது. सत्य हट जाता है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படும் போது जब परमेश्वर का मन दुखी होता है, இப்படிப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா ஒரு நாளும் வாழாது. ऐसे लोगों का, इंसानों का प्राण कभी नहीं उन्नति करेगा। ஆத்மா வாழாதவருடைய வாழ்க்கை சகல ஆசீர்வாதமும் கிடைக்காது. जिसकी प्राण में उन्नति नहीं होती, उनके जीवन में आशीर्वाद भी नहीं मिलेगा। கர்த்தர் நம்மை ஒரு
ஒரு சபையில கொண்டு சேர்த்திருக்கிறார். परमेश्वर हमको किसी कलीसिया में रखा है. இந்த சபையில சில சட்ட திட்டங்கள் உண்டு. इस कलीसिया के कुछ अटी शर्ती होती நம்ம है. நம்ம பிள்ளையை ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறோம். जब हमारे बच्चे को किसी स्कूल में भर्ती करते हैं, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் हर வைத்திருக்கிறார்கள். एक स्कूल में अलग अलग नियम होता है. அந்தந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் தான் ஸ்கூல்ல ஏத்துக்கிடுவாங்க. सब कोई उनके उनके स्कूल के नियम अनुसार बच्चों को चलाते हैं. ஒருவேளை தவறு செய்யலாம், भले गलती भी करे, கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள், बुला के डांटते हैं, திரும்பவும் கேட்கல, फिर भी नहीं सुना. அம்மா அப்பாவை கூப்பிட்டு விடுறாங்க, माँ पिताजी को बुलाते हैं, அம்மா அப்பாட்டே சொல்றாங்க, उनके पालक को बताते हैं. அம்மா அப்பாட்ட சொல்லியும் கேட்கல. यदि पालक को शिकायत करते फिर भी नहीं सुना, ஸ்கூல் சும்மா இருக்காது. स्कूल में ऐसे ही नहीं छोड़ेंगे. டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க கையில. ऐसे हाथ में टीसी फाड़ के दे देंगे. கர்த்தர் நம்மை சபையில சேர்த்திருக்கிறார். परमेश्वर ने हमको कलीसिया में जोड़ा है. ஆரம்ப கால உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். आरंभ काल के उपदेश में बना रहना है. சத்தியம் என்றைக்கும் மாறாது. सत्य कभी नहीं बदलता. எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வேத வசனம், कितने हजारों सालों के पहले लिखा गया हुआ पवित्र शास्त्र, எத்தனை முறை பிரிண்ட் எடுத்தாலும் भले कितनी बार प्रिंट करे, அதே வேத புத்தகம் தான் வருகிறது. वही बाइबल हमको मिलता है. வருஷங்கள் கடந்து போவதனால் வேதம் மாறுவதில்லை. साल निकलते जाने से बाइबल नहीं बदलता. உலகம் மாறினாலும் வேதம் மாறாது. भले संसार बदल जाए लेकिन वचन नहीं बदलेगा. என் தேவனுடைய பிள்ளைகள் मेरे बच्चे கர்த்தருக்கு முன்பாக சத்தியத்தில் நடக்க வேண்டும். परमेश्वर के सामने सत्य पर चलना है. உலக நாகரிகம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது. दुनिया की संस्कृति अपने परमेश्वर के लोगों के अंदर नहीं आवे. அதனால தான் கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், इसलिए नूह से परमेश्वर ने कहा, நீ ஒரு பேழையை உண்டாக்கு. तुम अपने लिए एक जहाज बना. பேழை என்று சொன்னால் சபை. जहाज मतलब कलीसिया. அந்த சபை அந்த பேழையை உண்டாக்கி उस जहाज को बनाकर பேழைக்கு உள்ளேயும் கீழ் பூசி வெளியேயும் கீழ் பூசி उस जहाज के अंदर भी चिकनी कर और ऊपर से भी अंदर से चिकनी कर. உள்ளேயும் கீழ் பூசி வெளியிலேயும் கீழ் பூசி जो अंदर से भी उसको चिकनी मिट्टी लगा और बाहर से भी चिकनी मिट्टी लगा. கீழ் என்று சொன்னால் தார் பூசி. कील मतलब नीचे मतलब तार लगा. டாம்பர். डांबर உள்ளேயும் பூசி வெளியேயும் பூசி. अंदर से भी और बाहर से भी. அந்த டாம்பர் பூசியாச்சுனா தண்ணி உள்ள வராது. जब डांबर लगा देंगे तो उसमें पानी नहीं आएगा. ஒரு கப்பல் கடல் மேல போகிறது. कोई जहाज जब समुद्र पर चलता है, கடல் தண்ணி உள்ள வர கூடாது. समुद्र का पानी अंदर ना आए. அந்த கப்பலுக்கு வெளியிலேயும் தார் பூசி. उस जहाज के बाहर से भी डांबर लगा கப்பலுக்கு உள்ளேயும் தார் பூசி. और उस जहाज के अंदर भी डांबर ஒரு लगा. மனுஷனுடைய ஆத்துமா வாழுமையானால் जब किसी व्यक्ति का प्राण में उन्नति होती அந்த है, மனுஷனுடைய ஆத்துமாவுக்குள்ளே உலகம் வராது. उस व्यक्ति के प्राण के अंदर कोई दुनिया नहीं आएगी. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழுமையானால் जब किसी की प्राण में उन्नति हो, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உலக நாகரிகம் வராது. उस व्यक्ति के जीवन के अंदर दुनिया की संस्कृति न होगी. தேவனுடைய பிள்ளைகள் சபையில ஒரு சட்டம் என்ற சட்டத்துக்கு கீழ்ப்பட்டதாக कलीसिया का नियम का पालन करना ही अवश्य है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஆனாலும் சத்தியத்தை உபதேசிப்பது என் மேல் விழுந்த கடமை. लेकिन सत्य को बताना मेरे पर गिरा हुआ गवाही है. சத்தியத்தை விதைப்பது என் மேல் விழுந்த கடமை. सत्य को प्रचार करना मुझ पर गिरा हुआ जिम्मेदारी है. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இஷ்டத்துக்கு வளர்க்க கூடாது. हमारे बच्चों को उनकी मनमानी अनुसार नहीं पालन करना है. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை अपनी मनमानी के अनुसार छोड़ा गया हुआ बच्चा தன் தாய்க்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் உடுத்து வைக்கிறாள். अपने माता को लज्जित और पिता को शर्म लाता है. பிள்ளையை அடித்து வள, அதனால் அவன் சாக மாட்டான். बच्चे को मार, वो नहीं मरेगा. எல்லாருடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. सबके जीवन में होती है. ஆனால் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்ததனால நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. लेकिन उसे कहते समय, हमारे ही जीवन में होते समय वो वेदना पूर्वक है. ஆனாலும் கடமை, फिर भी मेरा जिम्मेदारी है. போதிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. सत्य को प्रचार करना मेरा काम है. தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்கிற पालक बच्चों को बढ़ाते हैं. உலக நாகரிகம் ஏன் பிள்ளைகளுக்குள்ளே வருகிறது? क्यों दुनिया की संस्कृति बच्चों के अंदर आती है? பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விடுகிறதுனால பிள்ளைகளுக்குள்ளே உலக நாகரிகம் வருகிறது. बच्चों को अपनी मनमानी अनुसार छोड़ने के कारण उनके अंदर संस्कृति होती है. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. सब कुछ अनुभव करने के लिए हमारा अधिकार है, எல்லாம் நமக்கு தகுதியா இருக்கிறது. लेकिन सब कुछ हमारे लिए योग्य नहीं है. எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. मैं भी सब कुछ अनुभव करने के लिए अधिकार है. எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி நான் போய் பேண்ட் ஷர்ட் போட முடியாது. मुझे अधिकार है बोलकर मैं पैंट शर्ट नहीं पहन सकती हूँ. எனக்கு தகுதியான வஸ்திரம் வெண் வஸ்திரம். मेरा योग्य वस्त्र सफेद वस्त्र है. கர்த்தர் எனக்கு தரித்த வஸ்திரம் வெண் வஸ்திரம்.
मुझे परमेश्वर ने पहनाया वो वस्त्र श्वेत वस्त्र, கர்த்தர் எனக்கு அனுமதித்த வஸ்திரம் என் வஸ்திரம். मुझे परमेश्वर ने अनुमति दिया है सफेद वस्त्र पहनने को। பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். पालक अपने बच्चों की जिंदगी को बिगाड़ रहे हैं। சுகபோகமாய் வாழுகிறவருடைய வாழ்க்கையில வருத்தம் இல்லாத காரணத்தினாலே, सुख विलास से बिताने वाली लोगों के जीवन में कोई खेद न होने के कारण உலகத்தின் நாகரிகம் உள்ளே வருகிறது. दुनिया की संस्कृति अब अंदर आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம முஸ்லிம் ஜனங்களை பாருங்க. परमेश्वर के मुस्लिम लोगों को देखिए, அந்த முஸ்லிம் பிள்ளைங்க मुस्लिम के बच्चे உள்ள நல்ல விலை கூடின ட்ரெஸ் போட்டுருக்காங்க. अंदर बड़ा बहुमूल्य ड्रेस पहनते நல்ல हैं, விலை கூடின வஸ்திரம் போட்டுருக்காங்க. बहुत महंगा कपड़ा पहनते हैं, வேலைக்கு போறாங்க. काम पे जाते ஆனா हैं, வேலைக்கு போகும்போது लेकिन जाते समय நல்ல விலை கூடின வஸ்திரம் உள்ள போட்டுருக்காங்க. अंदर भले ही महंगा कपड़ा पहने रहे, ஆனாலும் அவருடைய பாரம்பரியத்தின்படி மேல ஒரு குர்தா போட்டுருக்காங்க. उनकी रीति रिवाज के अनुसार ऊपर से बुर्का पहन लेते हैं, ஆனா ஆபீஸ் உள்ள போன உடனே लेकिन ऑफिस के अंदर जाते ही அந்த மேல போட்டுருக்காங்க அங்கேயே கலத்தி வச்சிடுறாங்க. ऊपर जो पहना हुआ बुर्का को निकाल कर रख देते हैं, வெளியில வரும்போது அங்கேயே தூக்கி போட்டுக்கிடுறாங்க. बाहर आते समय फिर से उस बुर्का को पहन लेते हैं, ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி பெண்களுடைய சரீரத்தின் ஸ்ட்ரக்சர் வெளியே தெரியக்கூடாது. क्योंकि उनकी रीति रिवाज ये है कि स्त्री का जो शरीर का रूप न दिखाई दे बाहर, அவர்களை பார்த்து அற்பமா நினைக்கிறார்கள். उनको भी तुच्छ समझते हैं। ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறேனா, लेकिन हम जो परमेश्वर पर विश्वास करते हैं, சத்தியத்தின்படி வாழுகிறோம் என்று சொல்கிறேனா, हम जो कहते हैं कि हम सत्य पर चलते हैं, என் ஆத்துமா வாழுகிறது என்று சொல்கிறேனா, जो हम जीते कहते हैं कि हमारा प्राण उन्नति कर रहा है, நம்ம ஏன் நம்முடைய சரீரத்தின் ஸ்ட்ரக்சரை வெளிக்காட்டணும்? क्यों हम अपने शरीर के स्ट्रक्चर को बाहर दिखाना है? உலக நாகரிகம், ये सब दुनिया की संस्कृति है, வருத்தம் இல்லாத வாழ்க்கை. ये सब दुख के बिना जीवन। வருத்தம் இருந்தால் உலக நாகரிகத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. यदि दुख रहेगा तो दुनिया की संस्कृति हमारे अंदर न होगी। கஷ்டம் இருந்தால் உலக நாகரிகம் உள்ள வர முடியாது. यदि कोई गरीबीपन होगी तो दुनिया की संस्कृति नहीं आएगी। கஷ்டம் இருந்தால் यदि गरीबीपन हो, பிள்ளை கேட்டாலு बच्चा भले ही मांगे, தாய் தப்பை சொல்லி கொடுப்பாங்க. बच्चे पालक सिखाएंगे, இதெல்லாம் நமக்கு தேவையில்லம்மா. ये सब हमारे लिए योग्य नहीं இது है, நமக்கு அவசியம் இல்லை. ये हमारे लिए अवश्य नहीं இது है, நமக்கு அவசியம் இல்லை. ये हमारे लिए अवश्य नहीं है। கஷ்டம் இல்லாததுனால, गरीबीपन न होने के कारण, சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறதுனால, सुख विलास से जीवन बिताने के कारण, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக உரிமை கொண்டாடி सब कुछ अनुभव करने के लिए हक दिखाकर இன்றைக்கு உலகத்தின் நாகரிகம் உள்ள நுழைந்து கொண்டிருக்கிறது. आज दुनिया की संस्कृति भीतर प्रवेश हो रहा है। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் வேதனைக்குரிய காரியம். परमेश्वर के लोग अधिक वेदना पूर्वक बात है, ஊழியருடைய இருதயம் வேதனைப்படும் போது जब सेवकों का मन दुखी होता है எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? कैसा आशीष पाओगे, எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? कैसा आशीर्वाद पाओगे? ஆத்துமா வாழுமே ஆனால் அந்த மனுஷன் சுகபோகத்தை விரும்ப மாட்டான். यदि हमारा प्राण उन्नति कर रहा हो तो वो कभी नहीं सुख विलास में जिएगा। ஆத்துமா வாழுகிற மனுஷனுக்குள்ள உலகம் உட்பிரவேசிக்காது. जिनकी प्राण उन्नति कर रहा है उनके अंदर दुनिया का प्रवेश नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். हमारा प्राण उन्नति हो करे, ஆனபடினால் நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டுமானால் உலக நாகரிகம் உள்ள வரக்கூடாது. यदि हमारा प्राण में उन्नति होना है तो कोई दुनिया की संस्कृति हमारे अंदर ना हो। ஆத்துமா வாழ்ந்தால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கலாம். यदि हमारा प्राण उन्नति करे तो हर बातों में हम सुख और चंगाई ஒரு से மனுஷனுடைய रहेंगे। ஆத்துமா வாழுகிறது என்று சொன்னால் அவன் சத்தியத்தின்படி வாழுகிறான். जब किसी व्यक्ति का प्राण में उन्नति कर रहा है तो वो सत्य पर चलता है। ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழுகிறது என்று சொன்னால் அவன் தான் செய்கிற கிரியைகள் விசுவாசிக்கா இருந்தாலும் சரி அவிசுவாசிக்கா இருந்தாலும் சரி உண்மையா இருக்கிறான். जब किसी व्यक्ति का प्राण उन्नति करता है तो वो भले किसी विश्वासी के लिए हो या परदेशी के लिए हो सच्चाई से काम करता है। சத்தியத்தின்படி நடக்கிறவனுடைய ஆத்துமா வாழுகிறது. सत्य पर चलने वालों का प्राण उन्नति करता है। உண்மை உள்ளவனுடைய ஆத்துமா வாழுகிறது. सच्चा व्यक्ति का प्राण उन्नति करता है। அன்புள்ளவனுடைய ஆத்துமா வாழுகிறது. प्रेमी व्यक्ति के प्राण उन्नति होता நாம் है। சத்தியத்தின்படி நடக்கிறோம். हम सत्य पर चलते हैं, நாம் உண்மையா இருக்கிறோம். मैं सच्चाई में चलता நாம் हूँ, அன்புள்ளவர்களா இருக்கிறோம். मैं प्रेमी हूँ। இந்த சாட்சி சபை நடுவில் நம்மை குறித்து வெளிப்பட வேண்டும். ये गवाही कलीसिया के बीच हमारे बारे में कहना இந்த है। சாட்சி சபை நடுவில் நம்மை குறித்து வெளிப்படும் போது ये गवाही यदि कलीसिया में दिया जाए, கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி துணை परमेश्वर செய்வார். सब बातों में हमारी उन्नति करेगा और भला चंगा रहेगा। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग அந்த ஆத்துமநேசம் நமக்குள்ள வர வேண்டும். वो प्राण प्रिय हमारे मन के अंदर आना நம்முடைய है। ஆத்துமா வாழ வேண்டுமானால் हमारा प्राण में उन्नति होना है तो அந்த ஆத்துமநேசம் நமக்குள்ளே வர வேண்டும். हमारा प्राण प्रिय हमारे अंदर आए। ஆத்துமநேசம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் प्राण प्रिय
यदि हमारे अंदर आना है तो நம்ம அவரை தேடணும், हम उसे ढूंढना है, அவரை தேடணும். उसे ढूंढना है, ராக்காலத்துல தேடக்கூடாது, रात के समय नहीं ढूंढना है, பாவத்தை வச்சுக்கிட்டு கத்தரை தேடக்கூடாது, पाप को रखते हुए नहीं ढूंढना है, படுக்கையில இருந்து கொண்டு தேடக்கூடாது, पलंग पर लेटे लेटे नहीं ढूंढना है, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, सुख विलास भरी जीवन, உலக நாகரிகத்துக்கு இடம் கொடுத்த வாழ்க்கை, दुनिया की संस्कृति को मौका देना, இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கத்தரை தேடினால் கத்தர் ஒரு நாள் தென்பட மாட்டார். यदि ऐसे जीते हुए परमेश्वर को ढूंढोगे तो नहीं पाओगे। அப்படினால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், इसलिए एक बात जान लीजिए, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இஷ்டப்பட்டதெல்லாம் அனுபவிக்காதீர்கள். सब कुछ अनुभव करने के लिए मुझे अधिकार है बोलकर अपनी मनमानी अनुसार नहीं जीना, அது ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்தாய் முடியும். वो एक दिन आपके लिए खतरा बन जाएगा, தேவனுடைய பிள்ளைகள், அது உங்களுக்கு ஒரு நாள் வெட்கத்தை கொடுத்து वो வைக்கும். तुम्हारे लिए एक दिन शर्म पहनाएगा। அப்படினால சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்கள் சத்தியத்தின்படி பிள்ளைகளை வளருங்கள். इसलिए जो सत्य को जानते हैं आप सत्य पर अपने बच्चों को पालिए। அப்படினால எது தகுதியோ எது தகுதி இல்லையோ அந்த அறிவு உங்களுக்கு சத்தியத்தை வேதத்தை வாசித்தால் தான் தெரியும். इसलिए जो क्या योग्य है, क्या ठीक है, क्या सही है, उसे पवित्र शास्त्र पढ़ने पर ही पता चलेगा। சத்தியத்தின்படி வாழுங்கள், सत्य के अनुसार जीवन बिताइए, சத்தியத்தின்படி பிள்ளைகளை வளருங்கள். सच्चाई में अपने बच्चों को पालिए। அதையும் மீறி அந்த பிள்ளைகள் நிற்பார்களேனால் என்கிட்ட வந்து சொல்லுங்க. इससे भी बढ़कर यदि बच्चे कोई शिकायत करते हैं तो मुझसे बताइए। தாய் தகப்பனே சுகபோகமாய் வளர்க்கறாங்க, पालक ही अपने बच्चों को सुख विलास में पालते हैं, எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை கொடுக்கிறார்கள், सब कुछ अनुभव करने का अधिकार देते हैं। அப்படி இருக்கும்போது நான் சத்தம் போட்டா நீ யாரு என்கிட்ட கேட்கும். वैसा यदि होते हुए मैं चिल्लाऊं तो कहेगा तू कौन है? வருத்தம் இல்லாத விசுவாசி, बिना कोई दुखी विश्वासी, சுகபோகமாய் வாழுகிற விசுவாசி, सुख विलास में जीने वाला विश्वासी, கவலை இல்லாத விசுவாசி, बिना कोई दुख के जीने वाला विश्वासी தம் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு வளர்க்கிறார்கள். अपने बच्चों को मनमानी के अनुसार உலக जीते हैं। நாகரிகம் உள்ள வரக்கூடாது. दुनिया की कोई संस्कृति हमारे अंदर न हो। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம், सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीर्वाद हमें धनवान बनाएगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம், परमेश्वर का आशीर्वाद, மனுஷர்கள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. कोई इंसान हमें आशीर्वाद नहीं दे पाएगा। மனுஷர்கள் மூலமாய் ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் நிறுத்தப்படும். जब कोई इंसान के द्वारा आशीर्वाद मिलेगा तो वह आशीर्वाद रुका जाएगा। பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் வாசலை திறந்து, स्वर्गीय परमेश्वर स्वर्ग की द्वार को खोलकर, பிரியமானவனே हे मेरे प्रिय, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பாரானாய், तू सब बातों में उन्नति कर और भला चंगा रहे बोलकर यदि द्वार खोल दे, அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளை உன் சந்ததியோடு அல்ல உன் சந்ததி சந்ததியாய் பின்தொடர்ந்து வரும். वो आशीर्वाद केवल तेरे प्राण के साथ नहीं बल्कि तेरे पीढ़ी पीढ़ियों तक तेरे पीछा करेगा। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதங்கள் அவர்களோடு முடிந்து போகிறது. आज कई लोगों के जीवन में होने वाला आशीर्वाद उन्हीं में खत्म हो जाता है। அவர்கள் பிள்ளைகள் கூட அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. उनके बच्चे भी वो आशीर्वाद को नहीं पाते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? சத்தியத்தின்படி வாழ விருப்பம் இல்லை. सच्चाई पर चलने की इच्छा नहीं, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ விருப்பம் இல்லை. सत्य पर चलने की इच्छा नहीं, வாழ்க்கையில உண்மை இல்லை, जीवन में सच्चाई नहीं, வாழ்க்கையில தேவன் இல்லை, जीवन में परमेश्वर का प्रेम नहीं, ஆசீர்வாதம் அவர்களோடு முடிந்து போகிறது. आशीर्वाद उन्हीं के अंदर खत्म हो जाता கர்த்தர் है। உங்களை ஆசீர்வதிப்பாரானால், यदि यहोवा परमेश्वर आपको आशीर्वाद दे, தேவனுடைய பிள்ளைகள் 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்வார். हजार हजार पीढ़ियों तक परमेश्वर आप पर दया करेगा। தலைமுறை தலைமுறையாய் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. पीढ़ी पीढ़ियों से आपका वंश आशीर्वाद पाएगा। தலைமுறை தலைமுறையாய் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால், पीढ़ी पीढ़ी से आपका वंश यदि आशीर्वाद पाना चाहते हो, சத்தியத்தில் வழி வாழுங்கள். सत्य पर चलिए, சத்தியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். सत्य को अपना बच्चों को सिखाइए। உலக நாகரிகத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். दुनिया की संस्कृति का मौका मत दीजिए। உலக உள்ள வரக்கூடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். दुनिया भीतर प्रवेश न होते हुए उसे रोक लीजिए। கர்த்தர் உங்கள் தலைமுறை தலைமுறையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको पीढ़ी पीढ़ी से आपको आशीष करेगा। எல்லாரும் வாய் திறந்து ஜெபியுங்கள். सबको अपना मुंह खोलकर प्रार्थना எல்லாரும் வாய் திறந்து कीजिए। ஜெபியுங்கள். सबको अपना मुंह खोलकर प्रार्थना ஆண்டவரே, कीजिए। சுகபோகமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ए परमेश्वर सुख विलास भरी जिंदगी मुझे नहीं आवश्यक है। சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். सुख विलास से जीने वाले जीते मरे हुए हैं। அவர்கள் சரீரத்திலே உயிரோடு வாழ்ந்தது போல இருக்கலாம். भले वो शरीर से जीवित हैं, அவர்கள் சுகபோகமாய் வாழுகிறபடினாலே लेकिन वो सुख विलास में जीने के कारण ஆத்துமாவிலே ஒரு குறைவில்லை. उनके प्राण में कोई कमी नहीं है। சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. सत्य पर चलना उनकी कोई इच्छा नहीं है। ஆத்துமநேசரை தேட வேண்டும் என்று பாரம் இல்லை. प्राण प्रिय
बोझ भी नहीं है। ஆத்தும நேசர் தனக்குள்ளே வர வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. प्राण प्रिय को अपने अंदर ले बुलाने की इच्छा भी नहीं है। ஆனபடினால உலகத்தை வரவேற்கிறார்கள். इसलिए दुनिया की स्वागत करते हैं। உலகம் தங்களுக்குள்ளே வர வேண்டும். दुनिया हमारे अंदर आना है। உலக நாகரிகம் தங்களுக்குள்ளே வர வேண்டும். दुनिया की संस्कृति को चाहते हैं। இஷ்டபோல வாழ்கிறார்கள். अपनी मनमानी अनुसार जीते அதனால हैं। தான் கர்த்தர் சொன்னார். इसलिए परमेश्वर यहोवा ने कहा, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கிறேன். जो कोई ऊंट के कानों में एक सुई घुसने से बढ़कर ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். धनी व्यक्ति स्वर्ग राज्य में प्रवेश नहीं करेगा। ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைந்து விடு. ऊंट तक सुई की कान में प्रवेश कर पाएगा, ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். लेकिन धनी व्यक्ति परमेश्वर के राज्य में प्रवेश करना नोना है। அப்படியானால் அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? ஒரு ஊசியின் காதில ஒட்டகம் நுழைய முடியாது. कोई एक सुई के कान में ऊंट नहीं घुस सकेगा। ஆனால் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவன், लेकिन इस दुनिया में जो धनी है, சுகபோகமாய் இருக்கிறவன், सुख विलास में जीवन बिताने वाला, ஆத்துமாவிலே வருத்தம் இல்லாதிருக்கிறவன், जिसके प्राण में कोई क्लेश नहीं, எதை குறித்தும் கவலையற்றவனாய் இருக்கிறவன், जो किसी भी बात की चिंता न करने वाला, உலகத்தை அனுபவிக்க விரும்புகிறவன், दुनिया का अनुभव करने वाला, உலகத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறவன், दुनिया में डूबने वाला, அவன் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் वो भले कितना भी धनी क्यों न हो, மெய்யாகவே மெய்யாகவே நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான். सच्चाई से सच्चाई और निश्चय से परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा। ஆனபடினால் தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, ஒட்டகம் நுழைய முடியாதுப்பா. ऊंट तो नहीं प्रवेश करेगा, ஒட்டகம் நுழைய முடியாதது உண்மை. ऊंट तो प्रवेश नहीं करेगा। உலகத்தின் நாகரிகளுக்கு இடம் கொடுத்து வாழ்கிற ஐஸ்வர்யவான் நிச்சயமாக மெய்யாகவே மெய்யாகவே நுழைய மாட்டார். लेकिन जो संसार की संस्कृति के अधीन हो जाते हैं, वो धनी व्यक्ति भी परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेंगे। हम सब मुंह खोलकर प्रार्थना करेंगे। ஆண்டவரே, என் வாழ்க்கை உலகத்து நாகரிகத்துக்குள்ள போய் விட கூடாது. प्रभु जी, मेरा जीवन इस दुनिया की संस्कृति का अधीन न हो, உலகம் எனக்குள்ள வந்துட கூடாது. कोई दुनिया की बातें मेरे अंदर प्रवेश न करे। ஆண்டவரே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. सब कुछ अनुभव करने का मुझे अधिकार है। எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. सब कुछ अनुभव करने का मुझे अधिकार है, எல்லாம் எனக்கு தகுதியாயிராதப்பா. लेकिन सब कुछ मेरे लिए योग्य नहीं है। என் வாழ்க்கை प्रभु, சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். मेरा जीवन सच्चाई में चले, என் வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். मेरे जीवन में सच्चाई हो, என் வாழ்க்கையில அன்பு இருக்க வேண்டும். मेरे जीवन में प्रेम भरा हो, உம்முடைய சத்தியத்தின்படி நான் வாழ வேண்டும். आपकी सत्य पर मुझे என்னை चलाइए। பார்த்து நீர் பிரியமானவனே என்று அழைக்க வேண்டும். प्रभु जी, आप हमें देखकर हे मेरे प्रिय कहना என்னை பார்த்து है, என் பிரியமானவளே என்று நீ அழைக்க வேண்டும். हमें देखकर हे मेरे प्रिय कहना है। நீர் என்னை ஆசீர்வதியே. प्रभु जी, आप हमें आशीष कीजिए। நீர் என்னை ஆசீர்வதியே. प्रभु जी, आप मुझे आशीष நீ कीजिए। எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னீரே. आपने कहा कि सब बातों में तू उन्नति करे और என்னை भला चंगा பார்த்து இந்த வார்த்தை रहे। நீ சொல்லு. मुझे भी देखकर वही शब्द बोले। தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் கேளுங்க. बड़े हियाव बांधते हुए मांगे। உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து ஆசீர்வாதம் வந்தால் அது நிலை நிற்காது. दुनिया की किसी भी कोने से आशीर्वाद आए वो नहीं टिकेगा। கர்த்தர் உனக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பாரானாய். यदि परमेश्वर तुम्हारे लिए आकाश के भंडार का खोल கர்த்தர் दे, உனக்காய் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பாரானாய். तुम्हारे लिए यदि परमेश्वर आशीष का द्वार खोल दे, தேவனுடைய பிள்ளை, அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழியே. वो आशीर्वाद भर उमड़ेगा। அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழியே. वो आशीर्वाद भर उमड़ेगा। ஒன்னு ரெண்டு காரியத்துல மட்டுமல்ல, केवल हमारी बातों में नहीं, சகல காரியங்கள்லயே सभी बातों में உன் ஆத்துமா வாழுவது போல तेरा प्राण जैसे उन्नति करे, நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க वैसे வேண்டும். सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். सब बातों में तुझे परमेश्वर आशीष करेगा। எல்லாம் வாய் திறந்து கேட்பேன். हम परमेश्वर से मांगेंगे, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். प्रभु जी, आपका आशीर्वाद मुझे உம்முடைய चाहिए। ஆசீர்வாதம் எனக்கு வேணும். प्रभु, आप मुझे आशीष कीजिए। உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு प्रभु जी, வேணும். आप मुझे आशीष कीजिए। प्रभु, யாக்கோபை போல சொல்லுங்க, याकूब के समान நீர் बोलिए, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். यदि आप मुझे आशीर्वाद न करें तो मैं तुम्हें नहीं छोड़ूंगा। 20 வருஷம் மாமா வீட்ல இருந்து சம்பாதித்தார். 20 साल ससुर के घर में कमाया, மனைவிக்கு குறைவில்லை, पत्नियों की कमी नहीं, மறுமனையாட்டிக்கு குறைவில்லை, सौतेलियों की कमी नहीं, குமாரருக்கு குமாரத்திகள் குறைவில்லை, बच्चे को कमी नहीं, வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரிகளுக்கு குறைவில்லை, नौकर और नौकरानियों का कमी नहीं, ஆட்டு மந்தைக்கு குறைவில்லை. कोई मेमने की कमी नहीं, பெருங்கையாய் வந்து काली हाथ आया, 2 பரிவாரங்களோடு திரும்புகிறேன். दोनों परिवारों से लौट रहा தன் हूँ। வாயினால் சொன்னான் யாக்கோபே. ऐसे याकूब ने कहा, கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा, யாக்கோபே, ये याकूब, இதுவல்ல உன் ஆசீர்வாதம். ये तेरा आशीर्वाद
के चरण स्थान में गिरा पड़ा है। கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने याकूब को आशीष किया। மாமா கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல. ससुर जी का आशीर्वाद निरंतर नहीं है। மச்சனமார் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல. दामाद जो देता है वो आशीर्वाद निरंतर नहीं மனைவி है। மூலமாய் கிடைக்கிற சீதனம் ஆசீர்வாதம் அல்ல. पत्नी के द्वारा मिलने वाला आशीर्वाद निरंतर नहीं தேவனுடைய है। பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரு. परमेश्वर का आशीर्वाद ही निरंतर கர்த்தருடைய आशीर्वाद ஆசீர்வாதமே है। ஐஸ்வரியத்தை தரு. परमेश्वर का आशीर्वाद ही ऐश्वर्य எல்லாரும் கரங்களை देगा। தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். सब कोई ताली बजा के Glory परमेश्वर உமக்கு को நன்றி. धन्यवाद बोलेंगे। Hallelujah, 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 hallelujah. Glory, shalabara, ribalaba, shalabara, glory, kapalaraba, shalabara, dulabaraba, ribababa, kabashaba, kadiri, kadiri, baukara, bauri, kadaraba. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். Glory, glory, glory. உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. உலக நாகரிகம் நமக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் ஆசாபாசங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. Glory, உமக்கு நன்றி நாதா. Hallelujah, 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 hallelujah. வல்லவரே, உமக்கு நன்றி. Hallelujah, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. இயேசு ராஜா உமக்கு நன்றி. Hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah, உமக்கு நன்றி. Hallelujah. hallelujah, hallelujah. Glory, धन्यवाद எல்லாரும் प्रभु எழுந்து जी, நிற்போம். धन्यवाद प्रभु जी। हम सब खड़े हो जाएंगे। உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல हे मेरे प्रिय तेरी प्राण जैसी நீ उन्नति எல்லாவற்றிலும் करे, வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய वैसे सब வார்த்தையின்படி बातों में तू उन्नति करे और भला चंगा रहे करके कहा हुआ परमेश्वर। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க हमारे बच्चों के प्राण हर बातों में उन्नति करने के लिए ஆத்துமா வாழணும். हमारा प्राण उन्नति करना है। சத்தியத்தின்படி வாழுகிற ஆத்துமா வாழுகிறது. सत्य के अनुसार जीने वाला प्राण उन्नति करता है। உண்மை உள்ள ஆத்துமா வாழுகிறது. सच्चा प्राण जीत उन्नति करता है। அன்புள்ள ஆத்துமா வாழுகிறது. प्रेमी प्राण उन्नति करता है। தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ईश्वरीय स्वभाव हमारे अंदर भी हो। ஆத்தும நேசர் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய ஆத்துமா வாழும். हमारे अंदर प्राण प्रिय हो तो हमारा प्राण उन्नति होगा। அந்த ஆத்தும நேசரை தேடணும். प्राण प्रिय को ढूंढना है। பாவத்தோடு தேடினால் கர்த்தரை கண்டுகொள்ள முடியாது. पाप के साथ यदि ढूंढोगे तो नहीं पाओगे। சுகபோகமாய் கவலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தரை தேட முடியாது. सुख विलास में बैठे हुए बिना किसी चिंता के यदि ढूंढते रहोगे तो नहीं पाओगे। கர்த்தரை தேடி அவரை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுமையானால் यदि परमेश्वर को ढूंढ कर अपने मन में उसे बसा लोगे நம்முடைய ஆத்துமா வாழும். तो हमारा प्राण में उन्नति நாம் होगी। எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி सब செய்வார். बातों में उन्नति करने और भला चंगा रहने के लिए परमेश्वर हमारी सहायता இந்த करेगा। வசனம் ஒவ்வொருவரை உருவாக்கும்படியாக अरे को ये वचन बनाने के लिए நம்ம எல்லாரையும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறோம். आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद। உம்முடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आई हुए रे को प्रभु जी आप आशीष இந்த कीजिए। பிள்ளைகளுடைய ஆத்துமா வாழட்டும். आपके बच्चों की प्राण उन्नति இந்த करें। பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். आपके बच्चे हर बातों में भला चंगा रहे இந்த प्रभु। பிள்ளைகள் உமக்காய் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும். आपके बच्चों ने आपके लिए दिया हुआ दान को ग्रहण कर लीजिए। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பல மடங்காய் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடு. प्रभु जी आप उसे आशीष कीजिए और कई गुना परमेश्वर पलटा कर उनको आशीष के रूप में दीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். अच्छे नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம், पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।